guys, good morning. So I'm still sit in the car. So இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ண போறேன் தெரியுமா? எனக்கு என்ன வீடியோ போஸ்ட் பண்றதுன்னு एक्चुअली தெரியல. நிறைய வீடியோஸ் எடுத்தேன் and பாதி வீடியோஸ் வந்து ஸ்டில் எடிட்டிங்ல இருக்கறனால சோ நம்ம இந்த வீடியோ செய்யலாமே அப்படின்னு யோசிச்சேன். and இன்னைக்கு நீங்க பார்க்க போறது what's inside my work handbag அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி எனக்கு நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் பேக் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்கும், விதவிதமான ஹேண்ட்பேக் வைக்கிறது. இது வந்து என் தங்கச்சோட, ஆக்சுவலி நான் சுட்டுட்டேன். இது வந்து என்னோட கை அளவு தான் இருக்கும். இங்கே நம்மள பாருங்க, என் கை அளவு தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பேக்கில் நான் இருக்கேன். ஓகேயா? ஃபஸ்ட்டு திறந்தோடனே ஒரு ரிசீட் இருக்குது. இது வந்து ஃபார்மசியோட ரிசீட். ஃபார்மசியில் நம்ம மெடிசன்ஸ் போல் ரீசெண்டாக வந்து தலைவலி தர வாங்கியிருந்தேன், அதோட ரிசீட். அடுத்து என்ன இருக்குது? ஆக்ஸ் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து இந்த போலோ கேண்டி, இது சூப்பராக இருக்கும். இது எப்படி சொல்ல தெரியல, நம்ம ஸ்கூல் டைம் எல்லாம் வந்து வெளியில் விற்பாங்க இல்லையா? எங்கள் ஸ்கூல் டைம் வந்து வெளியே விற்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இல்லை இந்த முட்டை எல்லாத்துக்கும் ஞாபகம் ஆகும். இது வச்சுருப்பேன். இது ஜஸ்ட் சம்திங் லைக் மின்ட் மாதிரி. தூக்கம் வந்துச்சுன்னா வயலை போட்டுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மீஷோட காட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப தண்ணி வாங்கி குடிப்பேன்ல, காஃபி. இப்போ இந்த லோரியிலலாம் போட்டு விற்பாங்கல்ல ரோட் சைடு, இப்போ ரீசெண்டாக. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி வாங்கி குடிப்பேன். நிறைய மெம்பர் கார்டு இருக்கும். நான் என் வாலெட் எடுத்துகிட்டு வரல. ஸோ என்னோட இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் இப்போ. ஸோ அதில் வந்து இன்னும் நிறையா இருக்கும். ஸோ இது மீஷோவோட ரீசெண்டாக நான் போலிடுறேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நார்மல் தாங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். இது நானா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுருவீங்க. எப்படி இருக்கு? கொடூரமா இல்லை? நான் தான். இதே வந்து லைசன்ஸோட ஃபோட்டோவில் தான் வந்து ரொம்ப கேவலமாக இருப்பேன். இந்த ரொம்ப ஒரு பரிதாபமான மூஞ்சி மாதிரி இருக்கு. அதுங்க எடிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, தூக்கி போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக். இந்த இப்போ நான் போட்டிருக்கேன்னா அந்த ஷேட். ஸோ அப்போ எப்பவும் போட மாட்டேன், அது தோணுச்சுனா தான் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆமாம், இது எதுக்கு? இது வந்து என்னது அப்படின்னு சொன்னால், லைக் வந்து நம்ம மோஷன் போகிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்களே. ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் ரீசெண்டாக தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இதை என் பேக்கில் நான் வாங்கி வச்சுருப்பேன், சேஃப்டிக்காக வாங்கி வச்சுருப்பேன். எப்போவுமேனா அன்னடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் எனக்கு எப்பயாவது இந்த ப்ராப்ளம் வரும்போது இதை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட்டு மோமெண்ட். அப்புறம் கொஞ்சம் பைசா சில்லற இது மட்டும் தாங்க இருக்குது சத்தியமாக, வேறு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் காசு இருக்குது, அது ஒரு வில்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட ஒர்க் பேக்கில் நார்மலாகவே இருக்கும். அண்ட் நான் ஹேண்ட்பேக் மாற்றினாலும் இதே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் பெர்ஃப்யூம் வச்சுருப்பேன். ஸோ பெர்ஃப்யூம் வந்து காடியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் தனியாக பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வரல. வேணும்னா நான் காடியில் ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.